துலாம். இனி ஆட்டம் ஆரம்பம். என்ன நடக்க போகுது? நெகட்டிவா ஏதாவது நடக்க போகுதா, இல்ல பாசிட்டிவா தான் நடக்க போகுதா, அதை தான் நீங்க இன்டைரக்டா சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது துலாம் ராசிக்கான பிப்ரவரி மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய ஜென்ரல் விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். நீங்க என்ன கேட்கலாம், உங்களுக்கு என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அஸ்ட்ராலஜில என்ன தெரியும் அப்படிங்கறத நீங்க என்னோட கன்சல்டேஷன் வந்தாதான் உங்களுக்கு தெரியும். சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ஃபியூ வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். என்னோட 5+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு 200+ கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இது பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2000+ கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட என்னோட 6+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட கன்சல்டேஷன் எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டடா இருக்காது. உங்களோட ஜாதகத்தை ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, துலாம் ராசிக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாமா? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் மகர ராசியில 3 கிரகத்தோடய ஒண்ணா இணைஞ்சிருக்கு. மாச தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியிலே இருக்கும். ஆட்சி பெற்ற பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி அப்படியே உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனுக்கு படும். ஸோ அட்டமாதிபதியும் கூட சுக்கிரன் இல்ல. ஸோ அட்டமாதிபதி உச்சம் அடையக்கூடாது, அளவுக்கு அதிகமா ஸ்ட்ராங் ஆகக்கூடாது, வம்பு வழக்கு பிரச்சனை மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனா சுபத்தன்மை அடையணும். ஸோ இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு. ஸோ முதல் 10 நாள் நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. ஆனாலும் செவ்வாயோட இணைஞ்சிருக்கு. செவ்வாயோட இணைவுல இருந்துச்சுன்னா கொஞ்சம் கோவம் வரும். செவ்வாயுடைய குணங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி பிளெண்டா இருக்கும் பார்த்துக்கோங்க. செவ்வாயோடைய துருதுருப்பு, அவசர குடுக்கத்தனம், முன்கோபம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்களே கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டா இருக்கிறத பார்ப்பீங்க இந்த மாசம். ஏன்னா உச்ச செவ்வாயுடைய ராசிநாதன் சேர்ந்திருக்கு. ஸோ முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுடைய ராசிக்கு 2வது அதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா நல்ல உச்சமாயிருக்கு. 7வது அதிபதியும் கூட. 7வது அதிபதி செவ்வாய். தனாதிபதி பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், கணவன் சம்பந்தப்பட்ட விஷயம், கூட்டு தொழில், நண்பர்கள், பார்ட்னர், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த பிப்ரவரி மாசம். மனைவியால ஆதாயம், கணவனால ஆதாயம், மனைவியால உங்களுக்கு தொழில் ஏற்பாடு பண்ணி தரது, மனைவி வழி சொத்து கிடைக்கிறது, கணவனால ஆதாயம் கிடைக்கிறது, கணவன் வழி சொந்தக்காரங்களால உங்களுக்கு ஃபேவர்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். 3வது அதிபதி குரு. குரு நல்லா ஸ்ட்ராங்கா 3வது இடத்தை தொடர்பு கொண்டுட்டு இருக்கு. முயற்சிகள் பலிக்கும். 4வது இடத்துல செவ்வாய் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. செவ்வாய் பாத்தீங்கன்னா பிருகுமங்கல யோகத்துல இருக்கு. சுக்கரனோட இணைவுல பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியும் படுது. ஸோ ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், மெடிசின் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், ரெகக்னேஷன் மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்குலாம் தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். ராசிக்கு 5வது அதிபதியான சனி குருவுடைய வீட்டுல இருக்கு. உச்ச குருவுடைய பார்வையும் கிடைக்கும். ஸோ குழந்தைங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்கமிங் மந்த்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு உங்களுக்கு. குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு இல்லையா, குழந்தைங்க படிக்க மாட்டாங்களா, குழந்தைங்களோட படிப்பு தள்ளி போயிட்டு இருக்கா, திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கா, எப்பங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்களா? குரு பயிற்சிக்கு அப்புறம் இருந்த தடங்கள் எல்லாம் விலகி பாசிட்டிவான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். வேலையெல்லாம் கொஞ்சம் குறைபாடு இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும். தொழில் பண்றவங்களுக்கு நல்லாவே இருக்கும். வேலையில பாத்தீங்கன்னா வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6வது இடத்துல சனி இருக்கிறதுனால வேலை இல்லாம இருக்குது, வேலை மாற முடியல, ஜாப் சேஞ்ச் பண்ண முடியல, இந்த மாதிரிலாம் கூட இருக்கும். இதெல்லாம் எப்பங்க சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை சம்பந்தமா நல்ல விஷயங்கள் நடக்கும்னா அதுவுமே நான் குரு பயிற்சியை தான் சொல்லுவேன். சனியுடைய தீவிரத்தை குறைக்கிற மாதிரியான அமைப்புல உச்ச குருவுடைய பார்வைப்படும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா, வெளிநாடு போறதுக்கு இது நல்ல ரைட் டைம் கிடையாது. 12வது இடத்துக்கு சனி பார்வைப்படுது. 8, 12வது இடம் வெளிநாட்டு குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள். சுபத்தன்மை அடையணும், சுப கிரகத்துடைய பார்வை இணைவு மாதிரியான விஷயங்கள் நடக்கணும். 12வது இடம் பலவீனம் ஆகுது. ஸோ வெளிநாடு போறதுல நகருது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மூவ் ஆகுறது, மாற்றம், ஊர் மாறுறது, வீடு மாறுறது, இதெல்லாம் டினோட் பண்ணக்கூடிய பயணம், டிராவல், தூக்கம், இதெல்லாம் டினோட் பண்ணக்கூடிய ஸ்தானம் 12வது இடம். ஸோ 12வது இடம் கேட்டறனால இத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு குறைபாடுகள் இருக்கும்.
எப்ப சரியாகும்னா ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கும், ஆனா கம்ப்ளீட்டா சரியாகாது சனி பயிற்சி நடக்கிற வரைக்கும். சனி பயிற்சினோட கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த வருஷம் சனி பயிற்சி நடக்காது. என்ன மேடம் நிறைய பேர் சொல்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணாதீங்க, திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுங்க, அக்யூரேட்டா இருக்கும். சனிப்பயிற்சி லாஸ்ட் இயரே நடந்துருச்சு, இந்த வருஷம் நடக்காது. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி தான் நடக்கும். அடுத்த வருஷம் சனிப்பயிற்சி நடக்கும். ஓகே, இதுல ஆகோன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனா எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் இப்ப ரீசெண்டா நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லா வீடியோஸ்லயுமே. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தப்பான தசா புத்தி போயிட்டு இருக்கு. அவயோக தசைகள், யோக தசைகள்னு சொல்லுவோம். ஆனா இதை பத்தி உங்களுக்கு ஒரு க்ளூவே இருக்காது இல்லையா? எல்லா ராசி பலனையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அவயோக தசைன்னு சொல்லக்கூடிய 6, 8 அதிபதிகளுடைய தசை உங்களுக்கு கிராஸ் ஆச்சுன்னா ராசி பலன் உங்களுக்கு சுத்தமா பொருந்தாது. சொந்த ஜாதகம் தான் செயல்படும். லாங் டேர்மா கஷ்டங்கள் இருக்கிறத பாப்பீங்க. மாசம் மாசம் ராசி பலன் பார்த்து பார்த்து ஃபெட்டப் ஆவீங்க. ஸோ இதுதான் நடக்கும். சொந்த ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மாத்த முடியுமானா மாத்த முடியாது, ஆனா எப்ப சரியாகும், என்ன போயிட்டு இருக்கு, எப்ப சரியாகுங்கிறத சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடதையும் பார்க்கணும். இப்போ சந்தோஷம் இல்ல கஷ்டம் எதுவா இருந்தாலும் ஃபேமிலி சார்ந்த விஷயம் தானே அது. ஒரு சந்தோஷம் வருதுன்னா அதை ஃபேமிலியா செலிப்ரேட் பண்ணுவீங்க. கஷ்டம் வருதுன்னா அதனால உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அஃபெக்ட் ஆவாங்கல்ல. சிப்ளிங்ஸை விட்டுருங்க, உங்க பேரண்ட்ஸ், உங்களோட பார்ட்னர், உங்க சில்ட்ரன், ஸோ இவங்க ஆப்வியஸா அஃபெக்ட் ஆவாங்கல்ல. ஸோ அதுதான் உங்களுடைய ஃபேமிலியில யாராவது மீன ராசிக்காரங்க இல்ல சிம்ம ராசிக்காரங்க இருந்தா அதோடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்கும். அவங்களாலதான் நான் பாதிக்கப்படுறேன்னா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. நீங்க நல்லா இல்லைங்கிறது அவங்களுடைய ஜாதகத்திலே அதை காட்டும். இன்னும் கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஜென்மசனி அஷ்டமசனி போகும். உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தா கரெக்டா உங்களுக்கு 6, 8 தசா புத்தி போகும். இல்ல லக்னாதிபதியே கெட்டு போய் தசை நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி எனக்கே நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. சில பேர் வீடியோவே பார்க்காம கமெண்ட் மட்டும் போட்டு போயிடறாங்க. வீடியோ பார்க்க அவ்வளவு சோம்பேறியா இருக்குன்னு நினைக்கிறேன். எதையுமே ஃபுல்லா தெரிஞ்சுக்காம அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயம் தான். ஓகே, அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். 8வது அதிபதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா சுபத்தன்மையோட இருக்கு. எதிர்பாராத லாபம், மறைமுக தனலாபம், இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். ராசிக்கு 9வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாக்கியாதிபதி இல்லையா? பாக்கியாதிபதி சுக்கரனோட இணைவுல இருக்கு. இந்த மாசம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதனும் பாக்கியாதிபதியுமான புதன் கும்ப வீட்டுல ராகுவோட இணையும். ஆனாலும் குருவுடைய பார்வையிலே இருக்கும். ஸோ நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாசம் ஃபுல்லாவே. 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய கிரகமான சந்திரன் பாத்தீங்கன்னா முதல் 10 நாள் வளர்பிறை நிலைமையிலே இருக்கும். ஒளி பொருந்திய சந்திரனா இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்து 12வது அதிபதி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்ச் மாசம் பெரிய அளவுல நல்ல பலன்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இருள் கிரகமான சனியை கடக்கும் உங்களுடைய பாக்கியாதிபதியும் உங்களுடைய ராசிநாதனும். இருள் கிரகமான சனிய உங்களுடைய பாக்கியாதிபதியும் உங்களுடைய ராசிநாதனுமான சுக்கிரன் கடக்கிறதுனால மனக்குழப்பங்கள் இருக்கும். முடிவு எடுக்க முடியாது. ராசிநாதன் பலவீனமாக கூடாது. இருள் கிரகங்களோட இணைவோ பார்வையோ படக்கூடாது. சுப கிரகத்துடைய தொடர்புல இருக்கணும். ஸோ வீக் ஆகுதுன்னா ஹாப்பினஸ் குறையுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலா துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல நல்ல தசா புத்தி போச்சுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் அப்படியே பொருந்தும். ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.